Hi everyone. Today we are going to learn about குறளும் பொருளும். அதிகாரம் கல்வி. கற்க கற்றல கற்பவை கற்றபின் நிற்க தார். பொருள்: கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமாற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். எண்டம்ப ஏனே எழுத்தம்ப உயர்ந்தோம் கண்ணம்ப வாழும் உயிருக்கே. பொருள்: எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு இரு கண்கள் என்று கூறுவர். கண்ணுடையவர் என்றார் கற்றோர் முகத்தில் என்று புண்ணுடையவர் கல்லாதவர். பொருள்: கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே, கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர். ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பொருள்: மகிழ்ச்சியோடு பழகி மீண்டும் என்று காணப்போகிறோம் என்று நினைக்கும் வண்ணம் பிரிந்து செல்வதுதான் கல்வி அறிவு பெற்ற புலவர்களின் செயலாகும். உடையார் முன் இல்லார் போல் கட்டம் கற்றார் கடையரே கல்லாதவர். பொருள்: கற்றறிந்த சான்றோர் முன் தாழ்ந்து பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். அத்தகைய ஆர்வத்துடன் கல்லாதவர் இழிவானவர். கட்டளை தோறும் மலர்கேணி ஆண்டற்கு கட்டளை தோறும் அறிவு. பொருள்: தோண்ட தோண்ட ஊட்டினை சுரப்பது போல படிக்க படிக்க அறிவு பெறுவோம். அதிகாரம் அன்புடைமை. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோல் போத்த உடம்பு.